ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. 2024 ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியில் ஆட இருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் துவக்க வீரர்களாக களமிறங்கப் போவது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. பலரும் தோனியை துவக்க வீரராக ஆடப்போகிறார் என கூறி வருகின்றனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு நியூசிலாந்து வீரர் டெவோன் கான்வே துவக்கமளித்தார். அவரது அதிரடி ஆட்டத்தால் பல போட்டிகளில் சிஎஸ்கே அணி பவர் பிளே ஓவர்களிலேயே பெரிய அளவில் ரன் சேர்த்து எதிர் அணிகளை திணற வைத்தது. ஆனால் 2024 ஐபிஎல் தொடரில் முதல் பாதியில் டெவோன் கான்வே ஆட முடியாத நிலையில் இருக்கிறார். அவரது விரலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருப்பதால் அவர் ஓய்வில் இருக்கிறார். அதிலிருந்து மீண்டு வர அவருக்கு இன்னும் 5 வாரங்கள் ஆகும் என கூறப்படுகிறது. டெவோன் கான்வே சிஎஸ்கே அணிக்கு திரும்பும் வரை வேறு ஒரு துவக்க வீரரை அவரது இடத்தில் களமிறக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் சிஎஸ்கே அணியின் கேப்டன் தோனி. தோனி எப்போதுமே சிஎஸ்கே அணியில் ஒரு வீரர் காயத்தால் விலகினால் அவருக்கு இணையான வீரரை அந்த இடத்தில் ஆட வைக்கவே தோனி முயல்வார். அந்த வகையில் வெளிநாட்டு வீரரான டெவோன் கான்வே இடத்தில் மற்றொரு வெளிநாட்டு வீரரை துவக்க வீரராக ஆட வைக்க வேண்டும். அந்த வகையில் பார்த்தால் மற்றொரு நியூசிலாந்து வீரரான ரச்சின் ரவீந்திரா அந்த இடத்துக்கு பொருத்தமாக இருப்பார். அவர் தற்போது நியூசிலாந்து அணியின் டாப் ஆர்டரில் பேட்டிங் ஆடி செய்து வருகிறார். எனினும் டெவோன் கான்வே அளவுக்கு அதிரடி ஆட்டம் ஆடுவாரா என்பது கேள்விக்குறியே. ரச்சின் ரவீந்திரா இல்லாத பட்சத்தில் சிஎஸ்கே அணியில் துவக்க வீரராக ஆட வாய்ப்புள்ள வீரர்கள் வேறு யாரும் இல்லை. மற்ற வீரர்கள் அனைவருமே மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் தான். அவர்களில் ஒருவரை சில போட்டிகளுக்கு மட்டும் துவக்க வீரராக ஆட வைத்துவிட்டு டெவோன் கான்வே வந்தவுடன் அவரை துவக்க வீரராக களமிறக்கலாம். அந்த வகையில் பார்த்தால் தோனி சில போட்டிகளுக்கு மட்டும் துவக்க வீரராக களமிறங்க வாய்ப்புள்ளது. இந்திய அணியில் தோனி அறிமுகமான புதிதில் 3ஆம் வரிசையில் பேட்டிங் செய்து அணியில் நிரந்தர வீரராக இடம் பிடித்தார். பின்னர் கேப்டனான பின் 6ஆம் வரிசை பேட்ஸ்மேனாக மாறினார். 2024 ஐபிஎல் தொடர் தோனியின் கடைசி தொடராக இருக்கும் என கூறப்படும் நிலையில் அவர் துவக்க வீரராக களமிறங்கவும் வாய்ப்புள்ளது குறிப்பிடத்தக்கது.